தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கறி மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். அரைச்சி இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். முட்டை கீழே ஊற்றிருக்கு தப்பிச்சு. அடுத்து தேவையான அளவு இப்போ நெய் சூப் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, மல்லித்தழை இதெல்லாம் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் பவுடர் கொஞ்சம் ஏற்றுக்கலாம். பாருங்கள், கலர் பவுடர் போட்டோடனே என்ன கலரில் வந்துடுச்சு. அடுத்து நம்ம கடையிலேயே சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம். பாறை மீன் 1 கிலோ போட்டுக்கலாம். பொரிக்கிறதுக்கு பீஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாம். பாருங்கள் பாறை மீன் எப்படி இருக்குன்னு. பாறை மீன் தலை, இது அப்படியே மசாலாவோட நல்லா பரட்டிக்கும். மசாலா நல்லா உள்ளே இறங்கட்டும். அவ்வளோதான் கைஸ், இது அப்படியே ஒரு 1 hour நம்ம ஊற வச்சிடலாம். அப்படியே மசாலாவோடையே ஊறட்டும். 1 hour கழிச்சு ஓப்பன் பண்ணுவோம். மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருமே நல்லா 1 hour ஊறிடுச்சு. இப்போ ஹீட் பண்ண எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். மீன் நல்லா பொரிஞ்சு வந்துகிட்டு இருக்குது. பார்த்தீங்களா தெரியும். மீன் அப்படி திருப்பி போட்டுடலாம். மீன் 2 பக்கம் திருப்பி நல்லா வேக வச்சுக்கலாம். மக்களை பாறை மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டோம். இப்போ சாப்பிட போகிறோம். இன்னைக்கு போட்டு ஒரு சாப்பிட்றோம். பாறை மீன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சாப்பிட போகிறோம். பாறை மீன் சூப்பராக இருக்குது மக்களே. இன்னைக்கு ஒரு சாத்திட்டு இருக்கிறோம் பாருங்கள். பாறை மீன் அந்த அளவுக்கு முள் இல்லை, சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குது. அப்படி எடு. மீன் எவ்வளோ அருமையாக வெந்திருக்கு பாருங்க. சூப்பராக இருக்குது. அடுத்து இந்த பீஸ் ஆரம்பிப்போமா? தனியாக கண்டு வருவது கறி.
முள்ளு கேட்டு போடு நீ தெளிவா வீடியோ நல்லா ஏறா கேமராமேன் சாப்பிட்றீங்களா? சாப்பிடுங்க. கேமராமேனுக்கு எச்சு ஊறுது. காய்ஸ், பாறை மீன் வறுவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.